லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று ஒரு விமர்சனத்தானது முன் வச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சட்டம் ஒழுங்கெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் இவங்க ஆட்சியில் அப்படிலாம் சட்டம் ஒழுங்கு மோசமாக இல்லையே. இப்போ நேற்று இந்தியில் அந்த டாக்டருக்கு நடந்த இது கூட உடனே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் உடனே போயிட்டார், துணை முதலமைச்சர் உடனே போனாப்புல. இதுக்கு மேலே எப்படி சுறுசுறுப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும்? சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் உனக்கு நாங்கள்லாம் வெளியூர்லேருந்து வாரம் போகிறோம், சென்னையில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். எந்த அசம்பாவிதமோ எந்த இதுவுமே எங்கள் கண்ணு முன்னையும் தெரியல, எங்களுக்கு எந்த இடர்பாடும் ஏற்படலையே. நல்லா தான் போயிட்டுருக்கு. பாதுகாப்பு இருக்குதும்மா. இப்போ நீ வந்து கேட்குற பேட்டி பாதுகாப்பு இல்லாத வந்து கேட்குறியா? நீங்கள் வந்து கேட்குற நைட்டில் ஒரு பொண்ணுங்க ஒலாத்தது கொள்ளுது, பாதுகாப்பு இல்லாத எப்போது? சில தவறு நடக்கும், அதுக்கு சிஎம் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றின்னு இருப்பாரா? இல்லை கட்சிக்காரங்களாம் எல்லாம் சுற்றின்னு இருப்பாங்களா? என்ன பாதுகாப்பு இல்லை? என்ன தான் பாதுகாப்பு இல்லை? சரி, நான் தான் கேட்குறேன்னே, உன் படம் ரிலீஸ் ஆகுது, அத்தனை தேட்டரில் நீ பாதுகாப்பு போடுறியா? நீ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நாட்டு ஆளுறவங்கள பாதுகாப்பு போடுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, 1000 பேர் பார்க்குற தேட்டர்லேயே உனக்கு பாதுகாப்பு நீ போட முடியல. அவங்ககிட்ட வந்து 200 டிக்கெட்டை 2000 ரூபாய்னா அதில் எவ்வளோ ஊழல் பண்ணுற நீ? என்னென்னா உன் சேல்ரி யாருன்னு நீ பார்க்குற? அப்படி சொல்ல முடியாதும்மா. அதாவது எதை வச்சு சொல்கிறாருன்னா, இப்போ இந்த டாக்டர் கத்தி குத்து அந்த இது, அது ஆக்சுவலாக பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நீ சரியாக ஸ்கேன் பண்ணலை, அதனால் நான் கோபத்தில் பண்ணிட்டேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது கஷ்டம். ஆனால் அது பொதுவாக இருக்கிறதுனால நடந்துருச்சு. அதை வச்சு தமிழ்நாடு பூரா அப்படி இருக்குதுன்னு சொல்கிறது சரி, அப்படி இல்லை. எல்லாமே மக்கள் ஓரளவு பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ரவுடித்தனம் குறைஞ்சிருக்குது என்னை பொறுத்தளவில். நான் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கே போகணுன்னாலும் எப்பவும் போகலாங்கிற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்குது வெளியே. அவர் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இல்லை, கண்டிப்பாக அது கிடையாது. அவர் அரசியலுக்கு வரணுன்றக்காடி அதை சொல்கிறாரு. இப்போ இருக்கிற மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியலையா? சேஃபாக இருக்குங்களா? நீங்கள் சேஃபாக இருக்க ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லையா? இருக்க அப்படின்னா இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு புதுசாக வந்த உடனே எதையாவது சொல்லணுங்கிறக்காண்டி சொல்கிறது தானே தவிர, விஜய் வந்த உடனே என்ன மாற்ற வராங்க? எல்லாம் மக்கள்லாம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணிட போகிறாரு? ஒன்றும் எல்லாம் அவங்கவுங்க ஆட்சி வருங்கிறக்காண்டி எதையாவது சொல்லுவாங்க. இப்போ என்ன பாதுகாப்புலாம் அப்படி ஒன்றும் இல்லாமல் இல்லையே, நல்லா தானே இருக்குது. பெண்கள்லாம் எல்லாம் தனியாக போயிட்டு வராங்க, எல்லோரும் வேலைகளுக்கு போகிறாங்க வராங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அப்படி ஒன்றும் அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பேசுகிறாரு? இன்னொரு கூட்டணி நோக்கி போகிறதுக்கு இவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க. கூட்டணி சேர்ற நேரத்தில் எல்லாம் நாங்கள்லாம் சரிதான்ட்டுருவாங்க. இன்றைக்கி பேசுகிறவா நாளைக்கு கரெக்டாக பேச மாட்டாங்களே. அதனால் இதெல்லாம் வச்சுட்டு நாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீ சொல்கிறது அர்த்தமில்லாத பேச்சு. விஜய் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாரு. அது வந்து நியாயம் இருக்கணும்ல, அர்த்தம் இருக்கணும்ல, மக்களுக்கு தெரியுமில்ல. மக்கள் பார்த்தானே ஓட்டு போடுறாங்க, அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க 5 வருஷம் ஆட்சி செய்யட்டும். அன்றைக்கி அவங்க தீர்ப்பு எழுதும்போது என்ன தீர்ப்பு எழுதுறாங்களோ அதை பண்ணட்டும். அதுக்காண்டி நீங்களும் நாங்களும் நினச்சி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எல்லாம் நல்லது பண்ணிட்டு வந்து செய். ஒரு நிவாரணம் இந்த தண்ணியில் பாதிக்கிறாங்க, அந்த இடத்துல உள்ளே பூந்துட்டு கட்சின்னு ஏறுன்னு ஆரம்பிக்க போகிறது. அதில் நடுவில் பூந்துட்டு நான் வந்து மக்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சின்ன பையன் பாலா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்? நீ எத்தனாயிரம் கோடி வாங்குற? யாருக்குன்னா எதனா நீ நல்லது பண்ணிடுறியா? மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து நல்ல சேஃபாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஆந்திராவுக்கு போனாவோ அதுக்கு அந்த பக்கம் போனால் அதனுடைய நிலைமை வேறு. தமிழ்நாடு ஓரளவு சேஃபாக தான் இருக்குது. இன்னும் நாம் வந்து இறங்கி சர்க்கார் வந்து இப்படிப்பட்ட வேலைகளை பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா எதை சொன்னாலும் கேட்குற மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த சூழ்நிலையை நம்ம அங்கீகரிக்கணும். அதுக்காக இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற அந்த இது இல்லை. விஜய் சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு சொல்கிறார், அவ்வளோதான். அதாவது ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து இட போடக்கூடாதுல்ல. அவருக்கு வந்து இப்போ அரசியலுக்குள்ளே வரணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து கிளீனாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒன்றுன்னா, நிர்வாகத்தை வந்து கரெக்டாக பார்த்தாருன்னா அது கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து எல்லா சட்ட ஒழுங்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது அவருடைய பார்வைக்கு வந்து அதை களையா எடுக்கணும், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன்ல, அவர் இப்போ பாலிடிக்ஸுக்கு வரணும் இல்லையா, மக்கள்கிட்ட அவர் பேர் வாங்கணும், அதுக்காண்டி அவர் அதை சொல்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. எப்பவுமே எந்த நாட்டிலையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான், எந்த நாட்டிலையும். இங்கேன்னு இல்லை, தமிழ்நாட்டில். சரி, அவர் படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் படம் ரிலீஸ் பண்ண சொல்ல அந்த தேட்டரில் அவர் போடுப்பா போலீஸை போட்டு எல்லாம் நண்பா 200 டிக்கெட்டு 300 கொடுத்தோன்னா பாருன்னு சொல்கிறாரா?
2000 3000 கொடுத்து வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட தாலியெல்லாம் அறுத்து எடுத்துன்னு வந்து பார்க்குறானுங்களே அப்போ அவர் ஊழல் பண்ணலையா? இந்த மாநாள் போட்ட அந்த மாநாளில் எத்தனை பேர் செத்தாங்க? நல்லா வந்து அரசியல்வாதி ஓப்பன் ஆகுறேன்னா எப்படின்னா இப்போ அந்த வீட்டில் வந்து அவங்கள பார்த்துருக்கணும், பார்க்க இல்லை. நீலாம் ஒரு தலைவனா? இப்பயே பார்க்கல, அப்புறம் நீ எப்போ பார்ப்ப? அரசியலில் வந்தவன 200 கோடி வாங்குறிய. விஜய் எனக்கு பிடிக்கும், அவர் டான்ஸு ஃபைட்டு, அவர் விஜய் லைட் பண்ணுவேன். அரசியல் வர்றது தப்பு, அதுலேயும் 200 கோடி வருதுல்ல, அப்பயே ஒரு 100 கோடி எடுத்து பொதுமக்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு அன்றைக்கி வந்து மக்களை கவரப் பண்ணிடணும். திடீர்னு மேலத்தில் எங்கேயோ உஸ்பேத்தி விட்டு துட்டை கொடுத்தாங்கன்னு நீ வந்து உள்ளே போடுறிய. இந்த கட்சி ஓடிக்கலாமா, அந்த கட்சி ஓடிக்கலாமா, எந்த கட்சி ஓடி இப்போ ஓன் வந்தால் சீமானுக்கிட்ட தான் நீ சண்டைக்கு போக முடியும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தமிழ், அப்படியெல்லாம் அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். பட்டு ஜென்ரலாக அது அக்செப்ட் கிடையாது இல்லைங்க. பட் எல்லோரும் சேஃபாக தானே இருக்கும். நைட் 12 மணிக்கு போனால் கூட சேஃபாக தான் இருக்கும். பட் ஒரு சில இடங்களில் ட்ரக்ஸை க்ளோஸ் பண்ணாங்கன்னாவே பாதி பிரச்சனை ஸ்டார்ட் அவுட் ஆயிடும். அரசியல் தான், வேறு என்ன. புதுசாக வந்திருக்காரு, அப்போ ஏதாவது பப்ளிக்காக நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது சொல்லணும் இல்லையா? ஆகா தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பேக்ரவுண்டில் என்ன யாராவது இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்குது. நான் ஆர்மனிலேருந்து இங்கே வந்திருக்கேன், நீ இங்கேருந்து இப்போ போகிறோம், எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. அப்படி பெண்களுக்கோ யாருக்கோ எந்த இடர்பாடோ ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்த ஆள் கிடையாது. நான் ஒரு சராசரி மனுஷன், ஒரு நியாயமாக தான் சொல்கிறேன். அப்படி சட்டம் ஒழுங்குகளெல்லாம் எங்கே அடாவடித்தனம் பண்ணுறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, நடக்குது. அங்கே அதுக்காண்டி இவத்த 7.5 கோடி 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கங்கே ஒன்று நடக்கும். அதுக்கெல்லாம் நாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி எந்த கவர்மெண்ட்டும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணவும் முடியாது. யார் வந்தாலும் சும்மா சொல்லலாமே தவிர நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அண்ணாமலையை விட்டாங்க, நம்ம கட்சியை ஸ்ட்ரைட்டாக வந்தால் தமிழ்நாட்டில் ஒன்றும் முடியாது. அதிமுகவில் விட்டாங்க, அதிமுக கூட்டணின்னா கூட்டணி வச்சா பிஜேபி இங்கே காலை வைக்க முடியாது தெரியும். சீமானை விட்டாங்க, அப்பயும் முடியல. இப்போ சீமானை விட்டுட்டு பிஜேபிக்காரன் வந்து ஒன்று தூக்கிறாங்க விஜயை. சும்மா ஒன்றா இவர் வந்து மாநாடு நத்தல கொல்லையே, அங்கே ஒரு அமௌண்ட் வாங்கி தான் நத்தினார். நல்லா வந்து நடிகர் இருந்தால் விஜய், இப்போ கூட சொல்கிறேன்பா, நல்ல நடிகர் இருந்தால் 200 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபாய் கூட கொடுத்துருக்கலாம். நீ 2000 ரூபாய் வாங்கின்னு போகிறாங்களா? அம்மா கிட்ட போய் அச்சு வீட்டில் இருக்கிற சாமான்லாம் திரும்ப விற்றுட்டு போகிறானுங்க, அதில் போய் சாவுறானுங்க. இந்த மாநாட்டில் சத்தவனை ஒருத்தனை கூட நீ போய் பார்க்கலையா? நீ ஒரு தலைவனா? அரசியலுக்கு வரணும், அதனால மக்கள்கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கணும், அதனால அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. வரட்டும், முதல்ல வந்து மக்களை சந்திக்கட்டும். சந்திச்சதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 2026 தானே தீர்ப்பு, 2026 பார்க்க வேண்டியதுதான். ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஒவ்வொரு அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒட்டுமொத்த சூழலுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். இதுதான் சரியான இருக்க முடியும். ஏன்னா அந்த அந்த பாலாஜி டாக்டர்கிட்ட அந்த பையன் பேஷண்ட்டோட மகன் 1/2 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறான். கதவு பூட்டி இருக்குது. அப்போ வெளியே என்ன நடக்குதுன்னு வெளியும் தெரில. பிரச்சனை நடந்த பிறகு தான் ஓப்பனாக வருதுன்னு வைங்களேன். அப்படி இதுன்னா அங்கே உள்ள பெல் இருக்கும் அவருக்கு, அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுருக்கலாம். இந்த பிரச்சனை 1/2 மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க. அது அப்பா செத்து போயிருக்காரு, அந்த பையனோட அப்பா. அம்மாவும் சாக போகிறாங்களே, அந்த விரக்தியில் பண்ணியிருக்கிறான். ஒவ்வொருடைய விரக்திக்கும் அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? எனக்கு 1000 விரக்தி இருக்கும், கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து இதை சுட்டி காட்டி சொன்னால் அது ஒரு சிறுவிளைத்தனமானதாக தான் எனக்கு படுது. டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. இட்ஸ் எ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பேசிக் நீடு எல்லாம் கிடைக்குதா? உங்களுக்கு கரண்ட் இருக்குது, வாட்டர் ப்ராப்ளம் இல்லை, ஸோ எல்லாமே கிடைக்கணும். இது ஒரு சேஃபான ஏரியாவில் தான் இருக்குது. உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது. போலீஸ்காரங்க எப்போ 24/7 அக்சசிபிலிட்டியில் தான் இருக்காங்க. எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் இருக்காங்க. என்னோட இதை பொறுத்தளவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவங்களோட இது ஆட்சி வந்து இது வரலாம் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அதனுடைய சிஎம்முடைய பார்வைக்கு வரலையா என்னன்றது நமக்கு தெரியல. வந்து அவர் அதை களை எடுத்தாருன்னா கரெக்டு தான்.